வியன்னாவின் சீதனம் பாகம் 3 இரண்டாம் பாகத்தின் இறுதிப் பகுதியை வாசிக்கிறேன். அப்பொழுது தலை தெறிக்கும் வேகத்தில் ஒருவன் சிலுவைக் கொடியை பிடித்தபடி குதிரையில் வருவது தெரிந்தது. வந்தவன் பட்டறைக்கு நேராக குதிரையை நிறுத்தினான். குதிரையிலிருந்து இறங்கவில்லை. இளைஞனாக தெரிந்தான். தன்னுடைய பல்கேரிய கிராமத்தவர் அணியும் குல்லாயும் ஒட்டு போட்டு தைத்த மேல் சட்டையும் அணிந்திருந்தான். தன்னுடைய குல்லாயை கலற்றியபடி வணங்கிவிட்டு, தார்த்தாரிய பெரும்படையொன்று வந்து கொண்டிருக்கிறது, அரை நாள் பொழுது தூரத்தில் உள்ளது என்று சொல்லிவிட்டு கணமும் தாமதியாமல் சிலுவை குறியிட்டபடி குதிரையை விரட்டி கொண்டு சிட்டாய் பறந்து விட்டான், அடுத்த கிராமத்திற்கு செய்தி சொல்வதற்காக. வியன்னாவின் சீதனம் 3ஆம் பாகம். வெளியீடு வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன். தன்னுடைய குதிரையை தோள்வார்களால் அடித்தபடி சடுதியில் விரைந்து கொண்டிருந்தான் அந்த வீரன். பட்டறையில் இருந்த அனைவரும் பதைபதைப்புடன் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். சிலர் கோபத்தால் புருவங்களை நெறித்தனர். தார்த்தாரிய தீயோர் என வசைபாடினர். சில நிமிடங்களில் உணர்வுக்கு வந்த அந்த கிராமவாசிகள் பாதிரியாருக்கு செய்தி சொல்வதற்காக விரைவாக மாதா கோயிலை நோக்கி சென்றனர். சில நிமிடங்களுக்கெல்லாம் மாதா கோயிலின் மணியோசை எங்கும் கணீரென்று ஒலித்தது. காலை பலிபூஜை முடிந்துவிட்டது. இருப்பினும் இப்பொழுது மணி அடிப்பதால் ஏதோ அவசரமான செய்தி என்று கிராமத்தினர் அனைவரும் கோயிலில் குழுமினர். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த சிறிய கோயிலின் பாதிரியார் ஐவான் ராது கவலை தோய்ந்த முகத்துடன் வாயிலில் நின்றார். அவருடைய நீண்ட அங்கியை சுற்றி ஒரு வடத்தால் கட்டியிருந்தார். நீண்ட தாடியில் பெரும்பகுதி நரை கண்டிருந்தது. கண்ணியம் விளங்கும் வண்ணம் தலைமுடியை விரித்து போட்டபடி அனைவருக்கும் சிலுவை குறியிட்டு ஆசி கூறினார். இளைஞர்கள் சிலர் ஆயுதமேந்தி போராடக்கூடியவர்கள் அனைவரையும் திரட்டும்படி கூறினர். ஆனால் பாதிரியார் புனித நீரை தெளித்தபடி, தார்த்தாரிய குலவி கூட்டம் நம்முடைய பாவத்தின் சம்பளம். அவர்கள் எந்த வேலையாய் செல்லுகிறார்களோ நாம் எப்படி அறிய முடியும்? குலவி கூட்டை கலைக்க வேண்டாம். அனைவரும் ஆண்டவரது கருணையை வேண்டுவோம். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, ஆண்டவன் நம்மை எவ்வகையிலும் கைவிட மாட்டார். ஆகவே நற்கருணை பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அருகிலுள்ள எலியாஸ் மலைக்காடுகளுக்கு சென்று தஞ்சமடையுங்கள் என்றார். கூட்டத்தில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டாலும் முதியவர்கள் அனைவரையும் அடக்கினர். அவர்களோ பல ஆயிரம் பேர். நாமோ மொத்தமாக 400 பேர் தான் இருக்கிறோம். அவர்கள் எங்கோ போர் மேல் செல்கிறார்கள். அவகாசம் உள்ளது. ஆகவே திருத்தந்தை சொல்வதை கேட்போம் என்றனர். தத்தமது உடைமைகளை குழிகளுக்குள் பத்திரப்படுத்திவிட்டு கால்நடைகளை கையில் பிடித்து கொண்டு இலியாஸ் மலைப்பகுதியை நோக்கி சென்றனர் வாடிவிஸ்ட் கிராமத்தினர். கொல்லன் பெல்லாமோ கோயிலை விட்டு வெளியே வந்ததும் செல்வட்டோரியை பார்த்து, ரொக்சலினும் சீசரும் எங்கே என்றான். அவர்கள் பக்கத்து காட்டிற்கு காளான்களை பறிக்கச் சென்றிருப்பதாக சொன்னான் செல்வட்டேரி. பெல்லாமோவின் கண்களில் கலவரம் சூழ்ந்தது. காட்டிற்கு போக எத்தனித்த தந்தையை சமாதானப்படுத்திய செல்வட்டேரி தாயாரையும் தந்தையையும் மூட்டை முடிச்சுகளுடன் அனுப்பிவிட்டு தன்னுடைய குதிரையுடன் அக்காவுக்காக காத்திருந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் பெரும் ஆரவாரமும் தார்த்தாரியர்கள் ஊளையிடும் பெருஞ்சத்தமும் குதிரைகளின் கனைப்பொழியும் கேட்டது. தன்னுடைய கருங்குதிரையில் தாவியேறிய செல்வட்டேரி பெல்லாமோ விரைவாக அருகில் இருக்கும் பைன் மரக்காட்டிற்கு ஓட்டிச் சென்றான். ஒரு கண்ணியமான பைன் மரத்தின் குதிரையை கட்டி போட்டுவிட்டு அதன் உச்சிக்கு ஏறி பார்வையை நாலா பக்கமும் செலுத்தினான். வடக்கே இருந்து புகா செல்லும் மண் சாலையில் சாரி சாரியாக குதிரை வீரர்கள் வந்து கொண்டிருப்பது கண்ணுக்கு புலனாகியது. பன்னிற தலைப்பாகைகளை தரித்த அவர்களின் நீண்ட வில்லின் முனைப்பகுதி முதுகுக்கு பின்புறம் நீட்டு கொண்டிருந்தது. தெளிவாகவே அது தெரிந்தது. நீண்ட பச்சை நிற பிறைச்சந்திர துயிர்கொடியை உடைய குத்தீட்டிகளையும் அவர்கள் தாங்கி வந்தனர். ரோக்சலினும் சீசரும் காளான் பூஞ்சை பறிக்கப் போன காட்டை கடந்துதான் அந்த கூட்டம் வந்து கொண்டிருந்தது. செல்வட்டேரி அவசரமாக தன் அக்காவுக்கும் தம்பிக்குமாக எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்று பிரார்த்தித்து கொண்டு சிலுவை குறியிட்டு கொண்டான். கிராமத்தில் நுழைந்த தார்த்தாரிய கூட்டம் சுற்றுமுற்றும் பார்த்தது. துடைத்து கழுவி விட்டதைப் போல தென்பட்டது கிராமம். ஆம், அது உண்மைதான். கிராமத்தவர்கள் எங்கோ ஓடி மலைகளில் பதுங்கியிருக்கலாம் என்று புரிந்தது. 1-2 உலர்புல் கட்டுகளே தென்பட்டன.
அவற்றை எடுத்துக்கொண்ட அவர்கள் தங்களுடைய குதிரை சேணத்துடன் வைத்து கொண்டனர். சாலையில் இருந்த பெல்லோமாவின் பட்டறைக்குள் நுழைந்தனர். அங்கு மண்ணால் செய்யப்பட்டு மரப்பட்டையில் செய்யப்பட்ட பாயால் மூடப்பட்ட உலை அடுப்பு மட்டுமே இருந்தது. இரும்பு துண்டு எதுவாகிலும் கிடைக்குமா என்று ஆராய்ந்தனர். எதுவும் கிடைக்கவில்லை என்றவுடன் தார்த்தாரிய மொழியின் வசவுகளை ஆற்றலுக்காக கொல்லன் மேல் பொழிந்துவிட்டு தன் வழியை மேற்கொண்டனர். தார்த்தாரிய படை தங்களுடைய கிராமத்தை கடந்து சென்று விட்டாலும் வாடிவிஸ்ட் கிராமத்தினருக்கு இன்னும் பயம் அகலவில்லை. ஆகவே மலைப்பகுதியை விட்டு இன்னும் வரவில்லை அவர்கள். அப்போது அந்த துயரச் செய்தியை கொண்டு வந்தது ரோசலினுடைய தோழி மரியம் சாசியா. பைன் மரத்தின் உச்சியிலிருந்து இறங்கிய செல்வட்டோரி முதலில் பார்த்தது அவளைத்தான். பயத்தால் இன்னும் நடுநடுங்கிக் கொண்டிருந்த அவள் தான் ஒரு புதருக்குள் படுத்து ஒளிந்து கொண்டதையும் ரோக்சலினும் சீசரும் தார்த்தாரிய கூட்டத்திடம் மாட்டிக்கொண்டதையும் கூறினாள். விரைவிலேயே இந்த செய்தி மலைப்பகுதிக்கு எட்ட அனைவரும் திரண்டு வந்து தார்த்தாரியர்களை வசைபாடினர். சிலர் அவர்களுக்கு கேடு உண்டாக வேண்டும் என சபித்தனர். கொல்லன் பெல்லாமோ அழுது அரட்டி கொண்டிருந்தான். சிலர் அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி தேற்ற முயன்றனர். அவனது மனைவி மூர்ச்சையாகி கிடந்தாள். அவர்களோடு இருந்த பாதிரியார் மண்டியிட்டு ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். இன்னும் சிலரும் அவரோடு சேர்ந்து ரோக்சலின் தப்பிக்க ஆண்டவனின் அருளை வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இரவின் இருள் விரைவாக கவிழ்ந்து கொண்டிருந்தது. செல்வட்டோரியின் வயதையொத்த இளைஞர்கள் அவன் அருகில் அமர்ந்திருந்தனர். எங்கும் நிசப்தமாக இருந்தது. மௌனத்தை கலைத்த செல்வட்டோரியின் தோழன் அலெக்சாண்டர், ரோக்சலின் இந்த கிராமத்தின் தேவதை, அவளுக்காக சுல்தானுடன் நேருக்கு நேர் வாட்போரிடலாம் என்று முழங்கியபடி துள்ளி எழுந்து மேலாடையை இடுப்பில் கட்டிக்கொண்டான். அது உண்மைதான் என்பது போல அனைவரும் தலையசைத்தனர். வாடிவிஸ்ட் கிராமத்தில் அனைவராலும் விரும்பப்படும் பெண்ணாக வளர்ந்தாள் ரோக்சலின். தினமும் மாதா கோயிலுக்கு லில்லி மலர்களை பறித்து செல்வதிலும் பிரார்த்தனை பாடல்களை தன்னுடைய இனிய குரலில் பாடுவதிலும் அனைவரையும் வசீகரித்தவள் அவள். செல்வட்டோரி அலெக்சாண்டரை நிமிர்ந்து பார்க்கையில் கண்ணீர் துளிகள் சிந்தின. நிமிர்ந்து அவன் மீது துயரார்ந்த பார்வையை வீசினான். இன்னொரு இளைஞனான கோலின்ஸ், செல்வட்டோரி உன்னுடைய வில்லின் வலிமையை இங்கு பரிசோதித்து பார்த்தால் என்ன என்றான். அவன் அந்த கிராமத்தின் துடுக்கான இளைஞன். இப்பொழுது நண்பர்கள் மிக நெருக்கமாக அமர்ந்து விவாதித்தனர். அதன்படி கரிய மேலாடையை அணிந்த ரோமன் ராதுவை குதிரையில் ஏற்றி அனுப்பினர். அவன் தார்த்தாரியர்கள் எவ்வளவு தூரம் போயிருக்கிறார்கள் என்று பார்த்து வர வேண்டும் என்று முடிவானது. ரோமன் ராது தனது குதிரையில் சிட்டாகி பறந்தான். இன்னொரு நண்பனும் அவர்களிடையே வயதில் மூத்தவனுமான கிளீப்டா, அவர்கள் ரோக்சலினை ஒன்றும் செய்திருக்க மாட்டார்கள், அவர்கள் இளம்பெண்களை துருக்கிய அடிமை சந்தைக்கு தான் கொண்டு செல்வார்கள், ஆனால் இருந்தாலும் நாம் தாமதிக்கக்கூடாது, அவர்கள் வல்லாச்சியா எல்லையை தாண்டுவதற்குள் மீட்டு விட வேண்டும் என்றான். 2 மணி நேரத்தில் திரும்பி வந்த ராது, இங்கிருந்து 10 கல் தொலைவில் தான் கூடாரமடித்து தங்கியிருக்கிறார்கள் என்றான். அனைவரும் எச்சரிக்கையாக செயல்படுவது என்று முடிவு செய்தனர். ராதுவை மாதா கோயிலுக்கு சென்று ஒரு வாளி நிறைய எண்ணெயை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று பணித்தனர். அதற்குள் அம்புகளையும் விற்களையும் தயார் செய்த இளைஞர்கள் 40 பேர் தங்களது குதிரைகளை சித்தம் செய்தனர். அனைவரும் மாதா கோயிலுக்கு பின்னால் கூட வேண்டும் என்று நிச்சயித்துக் கொண்டனர். ரோக்சலினையும் சீசரையும் பிடித்த 4 தார்த்தாரியர்களும் இருவரையும் ஒரு குதிரை வீரனுடைய இருக்கை தண்டோடு கட்டி போட்டனர். கானிடம் விற்பதற்காக இவ்விதம் அவர்கள் நடத்தி சென்றனர். வாடிவிஸ்ட் கிராமத்திலிருந்து 10 கல் தொலைவில் தார்த்தாரிய கூட்டம் முளைகளை அடித்து கூடாரங்களை அமைத்தது. கான் தங்குவதற்கு நல்ல வசதி நிறைந்த பிரத்யேக கூடாரத்தை 10 சிப்பாய்கள் அமைத்துக் கொண்டிருந்தனர். துருக்கிய அதிகாரி கலீல் ஆட்ரியானிஸுக்கும் தனக்கு நிகரான ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொடுக்க சொன்னான் கான். சிறிது நேரத்திற்கெல்லாம் கானின் கூடாரத்திற்கு ரோக்சலினையும் சீசரையும் இட்டு வந்த தார்த்தாரியர்கள் அவர்கள் இருவரையும் 50 பொற்காசுகளுக்கு விற்றுவிட்டு தங்களுக்குள் காசுகளை பகிர்ந்து கொண்டு சென்றனர். அந்த நேரத்தில் கானின் கூடாரத்திற்குள் நுழைந்தான் துருக்கிய அதிகாரி கலீல் ஆட்ரியானிஸ். இப்பொழுது கானுக்கு தர்ம சங்கடமான நிலை. அவன் ஆட்ரியானிஸை பார்த்து, இவர்கள் இருவருக்கும் எவ்வளவு தருவீர்கள் என்று புன்னகைத்தபடி கேட்டான். ஆட்ரியானிஸ் வந்து சேர்ந்த நாளிலிருந்து தார்த்தாரியர்களை வேவு பார்ப்பது போலவே நடந்து கொண்டான். ஆகவே இந்த சன்மானம் பலனளிக்கும் என்று நினைத்தே இப்படி கேட்டான் கான். உண்மையில் கான் ஆட்ரியானிஸ் மறுத்து விடுவான் என்றுதான் நம்பினான். மௌனமாக கானை ஒரு கணம் நோக்கி ஆட்ரியானிஸ் 100 பொற்காசுகளை எடுத்து கானுக்கு எதிரே இருந்த சிறிய மேஜையில் வைத்தான்.
கான் அதைக் கண்டு ஆமோதிக்கும் விதமாக தலையசைக்கவே ஆட்ரியானிஸ் இருவரையும் தன்னுடைய கூடாரத்திற்கு அழைத்துச் சென்றான். இன்னும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தான் சீசர். ஆனால் ரோக்சலினுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நிகழும் என்று இன்னமும் நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த துருக்கியன் தன்னுடைய கற்புக்கு ஊறு செய்வானோ என்ற அச்சமும் அவனை ஆட்கொண்டது. கூடாரத்தின் விரிப்பில் அமர்ந்த ஆட்ரியானிஸ் இன்னமும் அச்சத்துடன் இருக்கும் கூடாரத்தின் ஓரத்தில் நின்றிருந்த இருவரையும் பார்த்து பெயர் என்ன என்றான். சிறுவன் மட்டும் வாய் திறந்து சீசர் என்றான். நிமிர்ந்து அமர்ந்த ஆட்ரியானிஸ் கிரேக்கனா என்றான். ஆம் என்று தலையசைத்தான் சீசர். ரோக்சலினும் அதை ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தாள். உடனே கிரேக்க மொழியில் மிகவும் தனிந்த குரலில் பேச ஆரம்பித்த ஆட்ரியானிஸ் இருவரையும் அருகே அமரச் செய்து கொஞ்சம் ரொட்டியும் பாலடை கட்டியும் ஒளிவு ஊறுகாய்களையும் அதோடு சேர்த்து கொடுத்தான். தங்கள் தாயகத்தின் பாரம்பரிய உணவை இவ்விதம் கொடுத்தான் ஆட்ரியானிஸ். கூடாரத்தின் வெளியே அமைக்கப்பட்டிருந்த தீப்பந்தம் அணைக்கப்பட்டது. சுதாரித்து கொண்ட ஆட்ரியானிஸ் கானின் ஒற்றர்களின் காதுகள் கூடாரத்திற்கு துணிகளின் அருகே கூர்தீட்டிக் கொள்கின்றனவா என்று கவனித்தான். பின்னிரவு கடந்து ஒரு பொழுதுக்கெல்லாம் செல்வட்டேரியும் நண்பர்களுமாக சுமார் 40 பேர் தார்த்தாரிய கூடாரத்திலிருந்து சுமார் 200 கஜ தூரத்தில் புதர்களின் மறைவில் தங்களுடைய குதிரைகளை நிறுத்தி கொண்டனர். கடும் வேகத்தில் வந்த அந்த குதிரைகளின் வாயில் நுரை தள்ளி கொண்டிருந்தது. தார்த்தாரியர்களின் வெண்மையான கூடாரங்கள் பௌர்ணமி நிலவில் தெளிவாக தெரிந்தன. வெளியில் யாரும் காவலுக்கு இல்லை என்பதும் புலனாகியது. அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டும். அந்த இளைஞர்கள் இப்போது மாதா கோயிலிலிருந்து எடுத்து வந்திருந்த எண்ணெய் வாளிக்குள் கந்தல் துணி சுற்றிய அம்புகளை முக்கி எடுத்தனர். ரோமன் ராது சக்கி முக்கி கல்லை உராய்ந்து பஞ்சில் பற்ற வைத்தான். அனைவரும் மனதிற்குள் பிரார்த்தித்து கொண்டனர். தீயில் எரிந்த அம்புகள் இப்போது பறக்கத் தொடங்கின. ஒவ்வொருவரும் தலா 5 அம்புகளை அரை நிமிடத்திற்குள் செலுத்திவிட்டனர். 20க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் தீப்பற்றி கொண்டன. சுழன்றடித்த காற்றில் தீ வேகமாக பரவியது. விழித்தெழுந்த தார்த்தாரியர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்குமிங்கும் ஓடி சந்தடி செய்தனர். தார்த்தாரிய படையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இளைஞர்கள் அம்புகளை எய்துவதை நிறுத்திவிட்டு உற்று கவனித்தனர். தார்த்தாரியர்கள் தீயை அணைப்பதில் ஈடுபட்டனர். மற்ற கூடாரங்களுக்கு தீ பரவாமல் இருக்கும் பொருட்டு பிற கூடாரங்களை அவிழ்க்கும் முயற்சியில் இறங்கினர். செல்வட்டேரியும் நண்பர்களும் இதுதான் சமயம், குதிரையில் ஏறுங்கள், உள்ளே நுழைந்து போராடலாம் என்று உடைவாட்களை உருவிக்கொண்டு குதிரை மீது தாவி ஏறி அமர்ந்தனர். தோல்வார்களாலும் குதிமுட்களாலும் அடித்து குதிரைகளை 4 கால் பாய்ச்சலில் விரட்டினர். ஒரு 100 கஜ தூரம் சென்றிருப்பார்கள். ஒளிவ மரப்புதர்கள் நிறைந்த வளைவில் அவர்களுக்கு எதிரே ஒரு குதிரை விரைந்து வருவது நிலவொளியில் தெளிவாக தெரிந்தது. சில வினாடிகளில் குதிரையில் அமர்ந்து வருவது யார் என்பது அவர்களுடைய கண்களுக்கு புலப்பட்டது. ஆம், அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. ஆம், அது ரோக்சலின் தான். அவர்களுக்கு தங்களுடைய இது கனவுதானா நனவா என்று நம்ப முடியாமல் மெய்சிலிர்த்து போயினர். ரோக்சலினுடைய நீண்ட தலைமுடி காற்றில் ஆடியது. முன்புறம் சீசர் அமர்ந்திருந்தான். அனைவருக்கு முன்னால் தாவி இறங்கிய ரோக்சலின் தன் சகோதரனை அடையாளம் கண்டு கொண்டு ஆறத் தழுவிக்கொண்டாள். சிறுவன் சீசரை அள்ளி அணைத்த அனைவரும் மகிழ்ச்சி கூக்குரலிட்டனர். அலெக்சாண்டர் அனைவரையும் கடிந்து கொண்டான். கொண்டாடுவதற்கு இது நேரமோ இடமோ அல்ல என்று பேசியவுடன் அனைவரும் விரைவாக பாதுகாப்பான இடம் நோக்கி தங்களுடைய குதிரைகளை செலுத்தினர். அவர்கள் இன்னும் சிறிது தொலைவு சென்று பைன் மரக்காட்டின் ஊடாக விரைந்து தங்களுடைய குதிரைகளை செலுத்தி பறந்து கொண்டிருந்தனர். கண்ணு கட்டிய தூரத்தில் இலியாஸ் மலைப்பகுதி தெரிந்தது. ராது மட்டும் செய்தியை சொல்ல விரைவாக தன்னுடைய குதிரையை இலியாஸ் மலைத்தொடரை நோக்கி இன்னும் அதிவிரைவாக பறந்து கொண்டிருந்தான். இளைஞர்கள் அனைவரும் தங்களை தார்த்தாரியர்கள் பின்தொடர்கிறார்களா என்று அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டே சென்றனர். யாரும் வரவில்லை. அதன் பிறகும் எப்பொழுதும் அப்பகுதியில் தார்த்தாரிய படை தென்படவே இல்லை. சிறிது பொழுதிற்கு முன்னால் கூடாரங்கள் பற்றி எறிந்த குழப்பத்தில் தன்னுடைய குதிரையில் ரோக்சலினை ஏற்றி அவளை அமரச் செய்த ஆட்ரியானிஸ் சீசரை முன்னிருக்கையில் அமரச் செய்து
கடிவாளவார்களை ரோக்ஸிலிடம் கொடுத்தான். பிறகு என்ன நினைத்தானோ, சீசரை இறுக்கி அணைத்து முத்தமிட்டு வாழ்க கிரேக்கம் என்று முணுமுணுத்தான். குதிரையின் பின்புறம் தட்டிவிட்டான். அது வாடிவிஸ்டக் கிராமத்தை நோக்கி 4 கால் பாய்ச்சலில் பறக்கத் தொடங்கியது. மேற்கு நோக்கி வீசும் வலுவான காற்று துருக்கிய மரக்கலங்களின் பாய்களை உந்தித் தள்ளியது. நடுக்கடலில் கப்பலை செலுத்துவதை விட முகத்துவாரத்திலிருந்து நதியின் உள்ளே நீரோட்டத்தை எதிர்த்து கப்பலை செலுத்துவதற்கு மிகுந்த சாமர்த்தியம் வேண்டும். ஆழம் குறைவான பகுதியை தவிர்த்து மரக்கலங்களை செலுத்த வேண்டும். மாலுமிகள் சுக்கான்களை மிக சாமர்த்தியமாக கையாண்டனர். காற்றின் போக்கில் தரையை தொட்டுவிடாமல் இருக்க திசைகளை எளிதாக மாற்ற உதவும் முக்கோண பாய்களை உறுதியாக பிடித்து தொங்கினர் மாலுமிகள். அப்போதைக்கப்போது காற்றை சபித்தனர். புகாவிற்கு முன்பாக உள்ள மலை முகடுகளும் காடுகளும் ஆபத்தானவை. எந்த நேரமும் ஒரு கருங்குண்டு பறந்து வந்து கப்பலை தாக்கலாம். ஆம், அங்கு சுல்தானுக்கு எதிரான பல்கேரிய இளைஞர்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இவ்வாறு இப்ராஹிம் பாஷா செய்தி அனுப்பியிருந்தான். ஆகவே மாலுமிகள் அச்சத்தோடு தான் மரக்கலங்களை நகர்த்தினர். மொத்தம் 78 கப்பல்கள் துருக்கிய சேனைக்கு தளவாடப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு டான்யூப்பின் வசந்த காலத்து சிற்றலைகளில் அணிவகுத்து செல்லும் அன்னப்பறவைகளைப் போல சென்றன. அணிவகுத்து செல்லும் அந்த கப்பல்களை பல்கேரி கிராம பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆற்றுக்கரையில் வளர்ந்து நிற்கும் ஒலிவ மரங்களுக்கு பின்னால் மறைந்து நின்று அச்சத்துடன் வேடிக்கை பார்த்தனர். ஆம், அது உண்மைதான். இந்த டான்யூப் நதி இப்பொழுது துருக்கியரின் ஏகபோக உரிமையாகிவிட்டது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டனர். டான்யூப் நதியின் பாரம்பரிய மீன்களான சாலமன் மீன் வகைகளும் கெண்டை மீன்களும் வெளிச்சை மீன்களும் கப்பலின் அடிப்பாகத்தை முட்டி எகிரி குதித்தன. சில மாலுமிகள் சிறிய படகுகளை இறக்கி அதிலிருந்த இழுவை வலைகளின் உதவியால் மீன்களை பிடிக்க முனைந்தனர். இப்பொழுது தலைமை கப்பலின் மேல்தட்டில் நின்ற கேப்டன் முபாரக் பாஷா நதியின் இடதுகரையில் ஒரு குதிரை வீரன் துருக்கிய பிறைச்சந்திர கொடியுடன் நிற்பதையும் கப்பலை நோக்கி ஏதோ இறைந்து கூவுவதையும் கேட்டு ஒரு மாலுமியை கையசைத்து அழைத்தான். போ, ஏதோ செய்தி என்று நினைக்கிறேன், போ, உடனே போய் படகை எடுத்து கொண்டு போய் அந்த நபரை கப்பலுக்கு அழைத்து வா என்றான். ஒரு சிறிய துடுப்பு படகில் ஏறிய மாலுமி விரைவில் கரையை அடைந்தான். அந்த குதிரை வீரன் மாலுமியுடன் உரத்த குரலில் ஏதோ சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திராமல் தன் குதிரையை விரட்டி கொண்டு பறந்தான். மாலுமி நூல் ஏணியை பிடித்து அவசரமாக ஏறி வந்தான். இங்கிருந்து அரை நாள் பயணத்தில் வரும் வளைவு பகுதியை பகலில் கடந்து விட வேண்டும் என்கிறான் அந்த தூதன். அவன் புகாவிலிருந்து வருகிறானாம். சில பல்கேரிய ருமேனிய குழுக்களின் கூட்டம் இந்த பகுதியில் இருக்கிறது என்கிறான். அவர்கள் சிறிய பீரங்கிகளாலும் துப்பாக்கிகளாலும் சுட்டு தாக்குதல் நடத்துகிறார்களாம் என்றான். அப்படியானால் கடற்கொள்ளைக்காரர்கள் என்று கூறுகிறானா என்றான் கேப்டன். மாலுமியின் பதிலுக்கு காத்திராமல் அட்மிரலின் அறையை நோக்கி விரைந்தான் கேப்டன். வலுவான வடமேற்கு காற்று அடித்து கொண்டிருக்கும் போதே புகாவை அடைந்து விட வேண்டும். இருந்தாலும் நீண்ட கடலோடிய அனுபவம் கொண்ட அட்மிரலின் பேச்சுக்கு செவிமடுக்கவும் வேண்டும். இங்கனம் எண்ணிக்கொண்ட கேப்டன் அட்மிரலின் அறைக்குள் நுழைந்து தலை தாழ்த்தி வணங்கினான். என்ன செய்தி என்று ஏறிட்டு பார்த்த அட்மிரலிடம் போர்க்குழுக்களால் ஏற்பட்டிருக்கும் அபாயத்தை சுருக்கமாக கூறியதுடன் புகாரெஸ்டிலிருந்து வந்த குதிரை வளவன் இந்த செய்தியை கூறிவிட்டு சென்றதாக சொன்னான். சிறிது யோசித்த அட்மிரல், காற்றின் உதவி இன்னும் 2 நாட்களுக்குத்தான் முழுமையாக கிடைக்கும். அதற்குள் நாம் புகாரெஸ்டை அடைந்து விட வேண்டும். அங்கு நங்கூரம் பாய்ச்சியாக வேண்டும் என்றான். இன்னும் பொழுது சாய்வதற்கு நேரம் உள்ளது. சில காவல் வீரர்களை குதிரைகளுடன் கரையோரமாக சென்று வேவு பார்க்கச் சொல். முடிந்தால் அவர்களை தாக்கி அழித்துவிடச் சொல். கப்பலில் லாந்தர் விளக்குகளை ஏற்ற வேண்டாம். பௌர்ணமி முடிந்து 7 நாட்கள் ஆகின்றன. ஆகவே பின்னிரவில் தான் நிலவு தோன்றும். அவர்கள் குறிபார்ப்பதற்கும் பின்னிரவைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் நாம் பின்னிரவுக்குள் வளைவை கடந்து விட்டால் சமவெளி பகுதியை அடைந்து விடலாம். ஆகவே அத்தனை மரக்கலங்களையும் நெருக்கமாக வரச் சொல். கடைசியாக வரும் மரக்கலங்களைத்தான் அவர்கள் தாக்குவார்கள். ஆகவே அவர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு வரச் சொல். இந்த செய்தியை மாலுமிகளுக்கு அனுப்பி தெரிவித்து விடு. சமிக்ஞையை செய்கையால் காட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அட்மிரல் தனக்கு பிடித்தமான தன்னுடைய பிரத்யேக ஹங்கேரிய செந்தேரலை கிண்ணத்தில் ஊற்றிக்கொண்டான். கேப்டனுக்கும் ஒரு கிண்ணத்தை கொடுத்தான். அட்மிரலின்
நன்னலத்தை நாடி ஒரே மடக்கில் விழுங்கிய கேப்டன் ஹங்கேரிய செந்தேரல் தந்த ஊக்கத்தால் கடகடவள மேல்தளத்திற்கு சென்று மாலுமிகளை விழிக்கும் வண்ணம் உரத்த குரலில் கூச்சலிட்டான். கப்பலின் கீழறைகளில் உலர்புல் குவியலில் படுத்திருந்த காவல் வீரர்கள் குதிரைகளுக்கு சேணத்தை அணிவித்து சிறு படகுகளில் ஏறினார்கள்.